ஹலோ வணக்கம். இது உங்கள் பிராரம்ப சுக்ஷா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் ஃபர்ஸ்ட் யூனிட் 4 லெசன் அட்மாஸ்பியரினுடைய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. புக் பேக் ஆன்சர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. த அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்டு டேஸ் லேயர்ஸ். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A4, B5, C6, D7. ஆன்சர் B. 5 layers. அதாவது வளிமண்டலம் 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. B is the correct answer. Second one பாருங்க. The earth receives heat energy from the dash. Options பாருங்க. A moon, B Mars, C sun, D Venus. Answer is sun. அதாவது பூமி சூரியனிடமிருந்து வெப்ப ஆற்றலை பெறுகிறது. ஸோ சன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் தேர்ட் பாருங்க. வேர்ல்டு மீட்டியரலாஜிக்கல் டே. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. A March 20, B March 21st, C March 22nd, D March 23rd. அதாவது வேர்ல்டு மீட்டியரலாஜிக்கல் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் எவ்ரி இயர் March 23rd. அதாவது வருடத்தில் March 23rd அன்னைக்கு உலக வானிலையியல் தினம். அந்த நாளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ல்டு மீட்டியரலாஜிக்கல் டே. என்னைக்குன்னா March 23rd. ஃபோர்த் ஒன் பாருங்க. த ஸ்டடி ஆஃப் வெதர் இஸ் கால்டு. அதாவது வெதரை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை என்னன்னு சொல்லுவோம்னா மீட்டியராலஜி, அதாவது வானிலை ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஜோன் லொக்கேட்டட் இன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இஸ் டேஷ் ஜோன். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ டெம்பரேட், பி சப்ட்ராபிக்கல், சி கோல்ட், டி டாரிட். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டாரிட். அதாவது கேன்சர் வெப்பமண்டலத்திற்கும் மகரம் அதாவது கேப்ரிகான் வெப்பமண்டலத்திற்கும் இடையில் அமைந்துள்ள மண்டலம் தான் டொரேட். டொரிட்னா வெப்பமண்டலம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டொரிட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் பாருங்க. டேஸ் இஸ் யூஸ்டு டு மெஷர் ப்ரெஷர் இன் த ஏர். அதாவது காற்றினுடைய அழுத்தத்தை எந்த கருவியை கொண்டு அளவிடுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ பேரோமீட்டர், பி தெர்மோமீட்டர், சி ஆனிமோமீட்டர், டி விண்வேன். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாரோமீட்டரை வச்சு தான் என்ன செய்வாங்க? காற்றினுடைய அழுத்தத்தை அளவிடுவாங்க. காற்றினுடைய அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி எதுனா பாரோமீட்டர். ஒன் மான்சூன் இஸ் டெரிவ்ட் ஃப்ரம் த டேஷ் வேர்ட். அதாவது மான்சூன்னா பருவமழைன்னு அர்த்தம். இந்த மான்சூன்ற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ கிரீக், பி அரேபியன், சி இங்கிலீஷ், டி லட்டின். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அரேபியன். இந்த மொழியிலிருந்து தான் மான்சூன் அப்படின்ற வார்த்தை பெறப்பட்டது. எய்த் ஒன் பாருங்க. வெர்டிக்கல் கிளவுட் இஸ் கால்டு. வெர்டிக்கல் கிளவுட் அதாவது செங்குத்து மேகம்னு எதை அழைப்போம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ சிரஸ் கிளவுட், பி ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ், சி குமுலஸ் கிளவுட்ஸ், டி நிம்பஸ் கிளவுட்ஸ். நிம்பஸ் கிளவுட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெர்டிக்கல் கிளவுட்ஸ்னு எதை சொல்லுவோம்னா நிம்பஸ் கிளவுட்ஸ். நைன்த் ஒன் பாருங்க. டேஷ் கிளவுட்ஸ் கிவ் கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். அதாவது வெப்பச்சலன மழையை தரக்கூடிய கிளவுட்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏ சிரஸ், பி ஸ்ட்ராட்டஸ், சி குமுலஸ், டி நிம்பஸ். குமுலஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். திரள் மேகங்கள்னு சொல்லுவோம். குமுலஸ் கிளவுட்ஸ் கிவ் கன்வென்ஷனல் ரெயின்ஃபால். இந்த பிளாங்க்ஸில் 10th ஒன் பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட். The instrument used to measure wind direction in wind van. wind vanனா காற்று திசை காட்டி அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எதை அளவிட பயன்படுதுன்னா காற்றினுடைய திசையை அளவிட பயன்படுது. விண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்ட். அதாவது ஒளியை காட்டிலும் ஒளி என்னன்னா வேகமாக பயணிக்கிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க எது சரியானது அப்படின்னு. ஏ பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரூ, செகண்ட் இஸ் ஃபால்ஸ். பி பாருங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் ட்ரூ,
தேர்ட் ஒன் பாருங்க, அதாவது சி பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் ஃபால்ஸ். டி ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் ஃபால்ஸ், செகண்ட் இஸ் ட்ரூ. இதில் வந்து பி வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷூர் வின் டைரக்ஷன் இன் வின் வேன். வின் வேன் வச்சு தான் என்ன செய்வாங்க, விண்டினுடைய டைரக்ஷனை வந்து மெஷூர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்டு. ஒளியை காட்டிலும் ஒளி வந்து என்னது, வேகமாக பயணிக்கும், அதாவது செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர் ட்ரூ.